எல்லோருக்கும் வணக்கம். நான் ஹரியர கார்த்திகேயன். நாம் இப்போ கங்கா ஆர்கானிக் ஃபார்ம்ஸில் செட் பண்ணி கொடுத்த ஒரு டெரஸ் கார்டனை பார்க்க வந்திருக்கோம். இங்கே நாம் RMS கிட்டில் லெவல் 5ல் இருக்க ஒரு 10 க்ரோ பேக்ஸ் வாங்கியிருக்காங்க. அந்த கிட்டே எப்படிலாம் இன்ஸ்டால் பண்ணோன்றதை இந்த வீடியோவோட அட்டாச் பண்ணுறேன், கண்டிப்பாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த RMS கிட் 10 பேக்ஸோடு சேர்ந்து கார்டனிங் ஸ்டாண்டும் வாங்கியிருக்காங்க. அது எல்லாமே எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம், அதில் என்னென்ன மாதிரி சீட்ஸ்லாம் விதைச்சிருக்கோம், இந்த பேக்ஸ்லாம் வந்து என்ன மாதிரி டியூரபிலிட்டியோடு வரும், அதில் என்ன மாதிரி சாயில் ஃபில் பண்ணியிருக்கோன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். உங்களுக்கு தேவையான நிறைய டீட்டெயில்ஸ் இதில் கிடைக்கும். மாடி தோட்டம் புதுசாக ஆரம்பிக்கிறதா இருந்தால் இந்த RMS கிட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தண்ணி ஊற்றிட்டு இருக்க இந்த குட்டீஸையும் இந்த மாடியையும் எங்கேயோ பார்த்த மாதிரி நிறைய பேருக்கு தோணும். ஆமாங்க, ராஜேஷ் கிச்சன் அண்டு RK ஃபேமிலி vlog இந்த யூடியூப் சேனலோட ஃபவுண்டரான ராஜாத்தி மேடம் அண்டு கமலக்கண்ணன் சார் வீட்டில் தான் இப்போ நம்ம மாடித்தோட்டம் அமைச்சிருக்கோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி RK ஃபேமிலி vlogsல மாடித்தோட்டம் அமைக்கணும், பெஸ்ட்டாக யார் பண்ணுறாங்களோ அவங்களோட பெயர்கள்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்களாம். அதில் நிறைய பேர் வந்து கங்கா ஆர்கானிக் ஃபார்ம்ஸோட பெயரை சஜஸ்ட் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. அதனால தான் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. நம்ம வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்க்கலாம். RMS கிட்னா என்ன, அதில் ஒவ்வொரு கிட்லேயுமே என்னென்ன க்ரோ பேக்ஸ் வரும், எவ்வளோ சாயில் வரும், என்னென்ன மெட்டீரியல்ஸ் வரும், செப்பரேட்டாக ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். ஒரு கார்டனை புதுசாக ஆரம்பிக்கிறதா இருந்தால் உங்களுக்கு அந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது RMS கிட்டில் லெவல் 5ல் 2 கிட் எடுத்திருக்காங்க. லெவல் 5ல் 18 inch by 18 inch க்ரோ பேக்கும், அதுக்கு தேவையான சாயில் மிக்ஸும், சீட்ஸு அண்டு டிரான்ஸ்போர்ட், அது மட்டும் இல்லாமல் ரிமோட் சப்போர்ட் வரும். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கிறது 18 inch க்ரோ பேக்கு தேவையான 50 kg பாட்டிங் சாயிலில் 10 நம்பர்ஸ் இருக்கும். ஒரு சாயில் பேக் வந்து எக்ஸ்ட்ரா ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த எல்லா க்ரோ பேக்ஸும் வைக்கிறதுக்கு, அதாவது இந்த 10 க்ரோ பேக்ஸும் வைக்கிறதுக்கு ஒரு நல்ல ஸ்டாண்டு வேணும்னு கேட்டிருந்தாங்க. RMS கிட்டில் நீங்கள் ஆர்டர் பண்ணுறப்ப உங்களுக்கு ட்ரெயின் செல்ஸை அந்த கிட்டோடையே வந்துடும். எனக்கு ட்ரெயின் செல் மட்டும் பத்தாது, ஸ்டாண்ட் வேணுன்ற பட்சத்தில் நீங்கள் செப்பரேட்டாக ஆர்டர் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் கிட்டு சூஸ் பண்ணிங்கன்னா அந்த கிட்டில் எத்தனை க்ரோ பேக்ஸ் இருக்குது, என்ன சைஸ் இருக்குது, அதுக்கு என்ன சைஸ் ஸ்டாண்டு சூஸ் பண்ணணும், எத்தனை ஸ்டாண்டு சூஸ் பண்ணணுன்ற எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் கிட்டு ஆர்டர் பண்ண அடுத்த நிமிஷமே எங்கள் டெக்னிக்கல் டீம்லேருந்து கால் பண்ணி பேசுவாங்க. சப்போஸ் நீங்கள் ஸ்டாண்ட் வாங்குறீங்கன்ற பட்சத்தில் ட்ரெயின் செல்ஸ்க்கான அமௌண்ட்டை வந்து நாங்கள் லெஸ் பண்ணிடுவோம். இப்போது இன்ஸ்டாலேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பற்றி பார்க்கலாம். இந்த ஸ்டாண்ட் அசம்பிள் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குன்றதால அதை ஆல்ரெடி நாங்களே அசம்பிள் பண்ணி சேஃப்டியாக பேக்கிங் பண்ணி அனுப்பிட்டோம். நீங்களும் இது போல் ஆர்டர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டாண்ட் ரிசீவ் ஆனோன்னே அதை எப்படி அசம்பிள் பண்ணணுன்னு இந்த வீடியோவை முழுசாக பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்டாண்டில் இந்த ட்ரெயின் செல்ஸை எப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம், க்ரோ பேக்ஸில் சாயில் எப்படி ஃபில் பண்ணி நீட்டாக ஆர்கனைஸ் பண்ண போகிறோன்றதை எல்லாமே இந்த வீடியோவில் ஒரு டைம் லேப்ஸாக கொடுத்துருக்கேன். இது எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். கார்டனை ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்ததுலேருந்தே இந்த 2 குழந்தைகளுமே வந்து ரொம்பவே ஆர்வமாக இருந்தாங்க. நாங்கள் ஒவ்வொன்றும் பண்ணுறப்ப அவங்க கேள்வி கேட்டு அதை தெரிஞ்சுக்கிட்டாங்க. வீடியோலாம் எடுத்து முடிச்சுட்டு அதை பார்க்குறப்ப தான் எனக்கே தெரிஞ்சது அவங்க நிறைய சின்ன சின்ன சேட்டைகள்லாம் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்பவே ரசிக்கும்படியாக இருந்தது. இந்த வீடியோவில் கண்டினியூட்டியாக அதையும் நீங்கள் பார்க்கலாம். பேக்கிங்லாம் பிரிக்கிறதுலேருந்து அதை அசம்பிள் பண்ணி கடைசியாக முடித்து சீட்ஸ் போடுற வரைக்குமே அந்த குழந்தைகளோட ஆர்வம் இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரியும். இதுபோல் உங்கள் வீட்லேயுமே குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்குமே செடிகள் வளர்க்க ரொம்பவே பிடிக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சின்னதாக ஒரு பூவாளி கிடச்சாலுமே அதை எடுத்து நான் தான் விதை, என் மேலே நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்கன்னா நான் வளருவேன் அப்படின்னு ரொம்பவே அழகாக விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. க்ரோ பேக்ஸ் எல்லாமே ஓப்பன் பண்ண சொல்லி கொடுத்தோன்னே அது எல்லாமே எடுத்து நீட்டாக ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்க. இதுபோல் நிறைய சின்ன சின்ன சுட்டித்தனமெல்லாம் இருக்கும். இதுபோல் எங்கள் வீட்லேயுமே ஒரு சுட்டி குழந்தை இருக்கான். அவனுடைய சேட்டையெல்லாம் ஒரு வீடியோவாக எடுத்து ஒரு யூடியூப் வீடியோவில் பதிவு பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கும் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். இதுபோல் உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைகளும் செடிகள் வளர்க்குறதுக்கு காட்டுற ஆர்வத்தையும் அவங்க பண்ணுற சின்ன சின்ன சுட்டித்தனத்தையும் நீங்கள் ரசிச்சிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன தான் குழந்தைகள் படிக்கிறதுக்கு நம்ம செல்ஃபோன் கொடுத்தாலும் மற்ற நேரத்துலையுமே அது அவங்க கையிலேருந்து நம்மளால் வாங்க முடியலை. இதுபோல் சில ஆக்டிவிட்டீஸை அவங்களுக்கு கொடுத்தோம்னா அவங்களுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
அதே நேரத்தில் அந்த ஸ்க்ரீன் டைமிங்கை ரொம்பவே குறைக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். விதைகள் விதைக்கிறதுலேருந்து அது அறுவடை வரைக்கும் அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிறதால அவங்களோட ஃபுட் ஹேபிட்டு நிறைய விஷயங்கள் மாறும். அவங்களோட டே டு டே லைஃப் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே மாறும். அதனால் அவங்க ஃபிசிக்கல் அண்டு மென்டல் ஹெல்த்து ரொம்பவே ஸ்ட்ராங்காகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். க்ரோ பேக்ஸில் நம்ம பாட்டிங் சாயிலை ஃபுல்லாக ஃபில் பண்ணணும். நிறைய பேர் பண்ணுற தவறு அதுதான். ஒரு க்ரோ பேக் வாங்குறாங்கன்னா பாதி அளவு மண் போட்டு அதில் செடி வச்சுருவாங்க. அந்த செடி வளர்ந்து வரப்போ அதுக்கு தேவையான சத்துக்கள் அந்த பேக்கில் கிடைக்காது. அது மட்டும் இல்லாமல் செடி வளர்ந்ததுக்கப்புறம் அதில் சாயில் ஃபில் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதோடைய தண்டு பகுதியை மறைச்சி அதில் சாயில் ஃபில் பண்ணுவாங்க. இதனால் அந்த செடி வீணாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ நாம் எப்பயும் போல் அந்த பேக் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே நம்மளுடைய பாட்டிங் சாயிலை ஃபில் பண்ணுவோம். அப்படி ஃபில் பண்ணி எடுத்துருக்கப்ப அதில் இருக்க தேவையில்லாத சின்ன சின்ன கற்கள்லாம் எடுத்து தூக்கி போட்டு அந்த சாயிலில் இருக்க செம்மண் கட்டிகளாகட்டும், அதில் இருக்க மண்புழுவர கட்டிகளாகட்டும், இது எல்லாமே நல்லா உடச்சி ஃபைனாக ஆக்கிட்டு அதை நீட்டாக லெவல் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம அதில் விதைகளை விதைக்க ஆரம்பிக்க போகிறோம். இவ்வளோ பெரிய பேக்ஸில் சாயில் ஃபில் பண்ணும்போது மூட்டையை பிரித்து அப்படியே ஃபில் பண்ணி உடனே விதைக்கக்கூடாது. அது மாதிரி ஃபில் பண்ணி நம்ம விதைக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தண்ணி ஊற்றினோம்னா
அதுவுமே செட்டில்மெண்ட் ஆகி நமக்கு 3/4 பேக் அளவுக்கு மாறிடும். இதனால் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா ஸ்டார்டிங்லேயே ஒரு 1/2 பேக் வந்து சாயில் ஃபில் பண்ணி நல்லா குலுக்கி இருப்பாங்க. நீங்கள் இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில் பார்த்த மாதிரி பாதி பேக் அளவுக்கு மண் ஃபில் பண்ணதுக்கப்புறம் நல்லா குலுக்கி ஷேக் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்டாண்டில் வச்சதுக்கப்புறம் இன்னொரு 25% ஃபில் பண்ணியிருப்பாங்க. இப்போ கடைசியாக ஒரு 25% ஃபில் பண்ணிவிட்டு அதில் இருக்க கட்டிகள்லாம் உடச்சி கிளியர் பண்ணி நீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம விதைகள் விதைக்கிறதுக்கு அதை தயார் நிலையில் இருக்கும். இப்போ இருக்க காலகட்டத்தில் குழந்தைகளை மண்ணில் விளையாட விடுறதே பெரிய சவாலாக இருக்குது. நிறைய பேர் வீட்டில் மண்ணை தொடவே விடுறதில்ல. இதுபோல் ஒரு தோட்டம் அமைச்சு குழந்தைகளை விளையாட விடுறதால குழந்தைகளுக்கு மண்ணில் விளையாடுறதுக்கு நிறைய டைம் கிடைக்கும். அதனால் அவங்க உடம்புல நோய் எதிர்ப்பு சத்து கூட அதிகமாகும். இந்த வீடியோ லென்த்தாக இருக்கிறதால விதை விதைக்கிறதாகட்டும் தண்ணீர் மேலாண்மை ஆகட்டும் பார்ட் 2 இன்னொரு வீடியோ கொடுத்துருக்கேன். அதோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதுபோல் ஒரு சிம்பிளாக அழகாக ஒரு தோட்டம் உங்கள் வீட்லேயும் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கங்கா ஆர்கானிக் ஃபார்ம்ஸோட www.gangaorganicfarms வெப்சைட்டில் போயிட்டு RMS கிட்டுன்ற கேட்டகரியில் உங்களுக்கு தேவையான கிட்டை செலக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். எங்கள் டீம்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணி உங்களுக்கு என்ன மாதிரி கிட்டை வந்து நீங்கள் எடுத்துருக்கீங்க, அதோட நன்மைகள் என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணணும், இது இல்லாமல் ரிமோட் சப்போர்ட்டில் ஒரு விதையை எப்படி விதைக்கணும், அதை எப்படி வந்து தண்ணீர் ஊற்றி பராமரிக்கணும், அதுக்கப்புறம் அதை எப்படி வளர்த்து பூச்சிகள்கிட்டருந்து எப்படி பாதுகாக்கணும், நல்லது செய்கிற பூச்சிகளை எப்படி வரவழைச்சு செடிகளுக்கு பாலினேஷனை கொண்டு வரணும், இதுலேருந்து எப்படி ஈல்டு எடுக்கணும், தக்காளி மிளகா கத்திரிக்காய் நாற்று அரைஞ்சினா எப்படி வந்து பிடுங்கி நடணும், இது போல் நிறைய விஷயங்களை வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக தான் ரிமோட் சப்போர்ட் இருக்குது. ஸோ அதையும் சேர்த்து இந்த RMS கிட்டில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் உங்கள் வீட்லேயும் ஒரு தோட்டம் அமைக்கணும், தோட்டத்தை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கங்கா ஆர்கானிக் ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.